இந்த 3 பொருளையும் சேர்த்து பீட்ரூட் பொரியல் செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பொரியல் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி கழுவி எடுத்து வந்துக்கலாம். இதோட ஒரு வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வந்தாச்சு. சின்ன சின்னதாக நறுக்கி எவ்வளோ சின்னதாக நறுக்கணுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வந்தாச்சு. ஒரு குக்கரில் பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்து அதோட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து வந்த உடனே இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வெந்த பீட்ரூட்டையும் சேர்த்து அதோட போட்டுருவோம். இப்போ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 4-5 வரமிளகா, அதோட பூண்டு பழம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி குறப்பாக எடுத்து வந்துக்கலாம். இப்போ இந்த பொரியலோடு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.